ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ், த்ரில், ஹிஸ்ட்ரி இது எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இதை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ரெடியா? வாங்க நாங்கள் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். 1922 எகிப்தில் ஒரு பிரிட்டிஷ் தொல்லியல் ஆராய்ச்சியாளரான ஹோவர்ட் கார்ட்டர்னு சொல்லப்படுறவர் எகிப்தோட பிரசித்தி பெற்ற வேலே ஆஃப் த கிங்ஸ்னு சொல்லப்படுற ஒரு ரிசர்ச்சை பண்ணி கொண்டு இருந்தார். அவரோட ஸ்பான்சர் லோடாக இருந்தவர் தான் கார்னவர்ன்னு சொல்லப்படுறவர். இவங்களோட ஆராய்ச்சி போயிட்டு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு அன்டச்ட் சீல் டூம். அந்த டூம்ல இருந்தது டுட்டன்காமன் சொல்லப்படுற ஒரு 19 வயதான இளம் அரசன். அந்த அரசன் அவரோட 19வது வயதிலே இறந்து போயிட்டாரு. அவரோட டூம் தான் இது. அந்த டூமுக்கு வெளியே ஒரு வார்னிங்கும் எழுதப்பட்டிருக்கு. அதுதான் those who disturb this tomb will face consequences. ஆனா இவங்க 2 பேருமே அந்த வார்னிங்கை இக்னோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஏன்ஷியன்ட் டூமை திறந்து பார்க்குறாங்க. இதுக்கு பிறகு தான் ரியல் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மிஸ்டீரியஸான ஸ்டோரிக்கு போக முன்னுக்கு இந்த மன்னனை பற்றின சில டீட்டெயில்ஸை நாம் பார்க்கலாம். இந்த மன்னன் அவரோட 9வது வயதிலேயே அரசியலுக்கு வந்தார். அதுக்கு ரீசன் என்னன்னா அவரோட அப்பா இறந்துட்டாரு. இவரோட அப்பா மன்னனா இருந்த சந்தர்ப்பத்தில் நிறைய மத மாற்றங்களை கொண்டு வந்தார். இது எகிப்திய மக்களுக்கு இடையில பெரிய பிரச்சனையாக உருவாகி இருந்துச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் இறந்த பிறகு இவர் ஆட்சிக்கு வராரு. இவரோட சின்ன வயசுலேயே ஆட்சிக்கு பொறுப்பாளர் ஆனார். இவரோட ஹாஃப் சிஸ்டரை தான் கல்யாணம் பண்ணார். இதே ராயல் ஃபேமிலிஸுக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனையே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஹெல்த்தும் அவ்வளோ நல்லதாக இருக்கல. சின்ன வயசுலேருந்தே போன் அண்ட் ஜாயிண்ட் இஷ்யூஸால் சஃபர் ஆனார். இது அவரோட ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸால் வந்ததுன்னு சொல்லப்படுது. அதனால் இவர் யங் ஏஜ்லேயே இறந்து போகிறாரு. இவரோட டூமில் நிறைய ட்ரெஷர்ஸ் வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. கோல்ட் மாஸ்க், ரதங்கள், ஆயுதங்கள், இதே மாதிரி எகிப்தை பெருமைப்படுத்தக்கூடிய நிறைய சான்றுகள் எல்லாம் இவரோட டூமில் வைக்கப்பட்டுச்சு. இவரோட இறப்புக்கு பிறகு அவரோட பெயர் அப்படியே எகிப்திலேருந்து மறக்கப்படுது. ஆனால் 1922 கார்ட்டர்னு சொல்கிறவரால் மறுபடியும் இந்த மறைக்கப்பட்ட டூம் கண்டுபிடிக்கப்படுது. மீண்டும் அவரோட பேர் இந்த உலகத்துக்கு வெளியே வருது. இவரோட டூமை திறந்து 6 வாரத்துக்குள்ளுக்கு லார்ட் கார்னவர்ன்றவருக்கு ஒரு நுளம்பு கடிக்குது. அந்த நுளம்பு கடிச்சதுல அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. இந்த இன்ஃபெக்ஷன் காரணமாக அவர் திடீர்னு இறந்து போறாரு. அவர் இறந்து போன அதே அன்று அவரோட வீட்டில் வளர்க்கப்பட்ட நாயும் இறந்து போகுது. ஒரே நேரத்தில் 2 பேருமே இருக்கிறாங்க. இது கோஇன்சிடென்ஸா இல்லைனா ஏதாவது ஒரு வார்னிங்கா? பிறகு எகிப்தில் உள்ள மக்கள் மீண்டும் அந்த மன்னனை பற்றி பேச தொடங்கினாங்க. இந்த மன்னனோட டூமில் இருந்த வார்னிங்கை கவனிக்காம அதை திறந்ததால தான் இவருக்கு இதை மாதிரி ஒரு சாபம் உருவாயிச்சானும் மக்கள் பேச தொடங்கினாங்க. அந்த டூமை தொட்ட பிறகு மரணங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருந்துச்சு. ஜார்ஜ் ஜே கோல்ட்னு சொல்கிறவர் அந்த டொம்பை பார்த்த கொஞ்ச நாளுக்குள்ளுக்கே ஃபீவர் வந்து இறந்து போகிறாரு. அடுத்ததா ஆப்ரி ஹர்பர்ட்னு சொல்கிறவர் இவரும் பிளைண்டாகி இறந்து போகிறாரு. 3வதா டாக்டர் ஆர்ச்சிபல்ட் ரீட், இவர் தான் இந்த மம்மிக்கு எக்ஸ்ட்ரா எடுத்தவர்னு சொல்லப்படுறாரு. இவரும் சடன்லி இறந்து போகிறாரு. இவரோட டெத் அன்எக்ஸ்பிளைன்டாக இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. இப்படி அடுக்கடுக்கா 11 பேர் தொடர்ந்து அடுத்தடுத்ததா இறந்து போறாங்க. இப்படி இறந்து போற எல்லாருமே இந்த டூம் விஷயத்துல இன்வால்வ் ஆனவங்களா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த சயின்டிஸ்ட் இதை பத்தி ரிசர்ச் பண்ண தொடங்குறாங்க. இதை ரிசர்ச் பண்ணி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த டூம் 3000 வருஷமாக அதுளுக்கு டேஞ்சரஸ் பாக்டீரியா மற்றும் டாக்ஸிக்கான மோல்டால ட்ரெப் பண்ணி இருக்கிறதால இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. அந்த டூமோட காற்றை இன்ஹேல் பண்ணதால தான் இப்படி சீரியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க இறந்து போயிட்டு இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனால் இதெல்லாம் கோஇன்சிடென்ட்ஸ்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு கொஸ்டின் தான். ஹோவர்ட் கார்ட்டர், த மெயின் பர்சன் ஹூ ஓப்பன் த டூம், அவர் 17 வருஷத்துக்கு கூட வாழ்ந்திருக்காரு. இது ஒரு சாபமாக இருந்துச்சுன்னா ஏன் அவர் மட்டும் உயிரோடு இருந்தார்? மற்ற எல்லாரும் ஏன் இந்த சாபம் பாதிச்சிச்சு? டுட்டன்காமன் சொல்லப்படுறது ஒரு ஃபொகட்டன் யங் கிங்.
அவரோட ரூல் ஷார்ட்டாக இருந்தாலும் அவரோட டூம் டிஸ்கவர் ஆனதுக்கப்புறம் he became the most famous king in modern history. இறந்ததுக்கு பிறகும் அவரோட பேரை உலகம் முழுக்க பேச ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு சாபமா இல்லைனா கோ இன்சிடென்ஸா? இன்னுமே இது பதில் சொல்லப்படாத ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்கு. Was this a real curse or just science we didn't understand? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு மிஸ்ட்ரி ப்ளஸ் ஹிஸ்ட்ரி காம்போவோட சந்திக்கலாம். Until then, keep watching, keep wondering.